இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது appearance of parties and consequence of non-appearance ஒரு பர்டிகுலர் சாப்டர் இருக்கு சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஆர்டர் 9 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சிவில் ப்ரொசீடிங்ஸ்ல அந்த பார்ட்டிஸ் அந்த ரெண்டு தரப்பினரும் கோர்ட்ல அப்பியர் ஆகிறதுக்கான கான்சிக்வன்ஸும் அப்பியர் ஆகாததுக்கான கான்சிக்வன்ஸை பத்தியும் அதுல போடப்பட்டிருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். எக்ஸ்பார்ட்டி டிகிரினா என்ன எல்லாமே இதுல தான் வரும். டிஸ்மிசல் ஃபார் டிஃபால்ட், எக்ஸ்பார்ட்டி டிகிரி எல்லாமே இதுல தான் வரும். இதை பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஒரு சிவில் ப்ரொசீடிங்ஸ், ஒரு சமன்ஸ் இல்ல ஒரு பிரைவேட் நோட்டீஸ் எதனா ஒன்று வந்ததுன்னா இமீடியட்டா இல்ல நம்ம மேல ஒரு கேஸ் ஒன்று இருக்குன்னு தெரிய வந்ததுன்னா அந்த கோர்ட்ல இமீடியட்டா போய் ஆஜராயிடும். நேரடியாவோ இல்ல அட்வொகேட் மூலமாவோ போய் ஆஜராகிறது அவசியம். சிவில் ப்ரொசீடிங்ஸ் தானே ஒரு ஸ்டேஜ் கழிச்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை தட்டி கழிக்க கூடாதுன்றது ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டியது. ஆர்டர் 9 ரூல் 1 சிவில் ப்ரொசீஜர் கோட் ஆரம்பிக்கிறதே எப்படின்னா அந்த பிக்ஸ் ஆகப்பட்ட நாள் அன்னைக்கு ரெண்டு பார்ட்டிஸும் ரெண்டு தரப்பினரும் வந்து கோர்ட்ல ஆஜர் ஆகணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. பார்ட்டிஸ் டு அப்பியர் ஆன் த டே ஃபிக்ஸ்ட் ஃபார் ஹியரிங். ஒருவேளை பிளெயின்டிஃப் வந்து வந்துட்டாரு, டிஃபெண்டன்ட் வரலன்னா என்ன கான்சிக்வன்ஸ்? ரெண்டாவது, டிஃபெண்டன்ட் வந்துட்டாரு, பிளெயின்டிஃப் வரலன்னா என்ன கான்சிக்வன்ஸ்? மூணாவது, ரெண்டு பார்ட்டிஸ்மே வரலன்னா என்ன கான்சிக்வன்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து மூணாவது பார்ப்போம். அதாவது ரெண்டு பார்ட்டிஸ்மே ஒரு வேலை வரலன்னா அந்த தேவையான டேட் அன்னைக்கு வரலன்னா ஒரு சில சமயம் கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன்ல வேற ஒரு டேட் ஒன்று அட்ஜாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா முதல் ஹியரிங் ரெண்டு பார்ட்டிஸும் வரலன்னா இமிடியேட்டா கேஸ் டிஸ்மிஸ் பண்றதுக்கான அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்கு. இப்படி ஒருவேளை அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகப்பட்டது, ரெண்டு பார்ட்டிஸும் அப்பியர் ஆகாத காரணத்தினால அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகப்பட்டதுன்னா அதே காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல ஃப்ரெஷ்ஷா இன்னொரு கேஸ அந்த பிளெயின்டிஃபால ஃபைல் பண்ண முடியும். அதுக்கு அவருக்கு ரைட் இருக்கு. அப்படி வந்து அந்த ஃபைல் பண்ற கேஸ் வந்து அந்த லிமிடேஷனுக்கு உட்பட்டு தான் இருக்கணும், அந்த கால வரமுறைக்கு உட்பட்டு தான் இருக்கணுமா தவிர்த்து. பட் அதே காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல ஒருவேளை ரெண்டு தரப்பினரும் வராத காரணத்தினால அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகப்பட்டதுன்னா அதே காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு கேஸ ஃபைல் பண்றதுக்கான அதிகாரம் அந்த பிளெயின்டிஃப்க்கு இருக்கு. இது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, இப்போ ஒரு பிளெயின்டிஃப் ஒரு கேஸ்ல ஒரு சமன்ஸ் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. கோர்ட் சமன்ஸ்ன்றது இருக்கு, பிரைவேட் நோட்டீஸ்ன்றது ரெண்டாவது கேட்டகரி. கோர்ட்ல சமன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் யூஸ்வலா கேஸ் ஃபைல் பண்ணும்போதே அதை வச்சு கொடுப்போம். ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் கவர் அந்த கோர்ட்டோட வழக்கத்தை பொறுத்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ஐடி கார்டோட ஒரு கவர் ஒன்று வச்சு அந்த அட்ரஸ் எழுதி கொடுக்க ஃபைல் பண்றதுன்றத ஒரு சில வழக்கங்கள் இருக்கு. சோ இந்த கோர்ட்ல ஃபைல் பண்ற இந்த ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஒருவேளை முதல் நாளே சர்வ் ஆகாம ரிட்டர்ன் ஆயிட்டு 3 மாசத்துக்கு கண்டினியூஸா சர்வ் ஆகாம ரிட்டர்ன் ஆகப்பட்டது. ஆனா ஃப்ரெஷ் பேட்டா வந்து அந்த பிளெயின்டிஃப் எடுக்கல அப்படின்ற சூழ்நிலையில கேஸ் இமீடியட்டா டிஸ்மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ ஒரு தடவை அந்த சமன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு அன்சர்வ்டுனா ஃப்ரெஷ் சமன்ஸ் கோர்ட் ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னா இமீடியட்டா ஃப்ரெஷ் பேட்டா பே பண்ண வேண்டியது அவசியம். 3 மந்த்ஸுக்குள்ள அந்த கேஸ் அன்சர்வ்டா அது ரிட்டர்ன் ஆயிட்டு 3 மந்த்ஸுக்கு வந்து எந்த விதமான ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாம விடப்பட்டதுன்னா அந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்மிஸ் ஆயிடும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பிளெயின்டிஃப் ஒருவேளை கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் சமன்ஸ் வந்து சர்வ் ஆகாம டிஃபெண்டன்ட் வந்து அப்பியர் ஆகல, அதாவது அந்த சமன்ஸ் சர்வ் ஆகாத காரணத்தினால டிஃபெண்டன்ட் வந்து அப்பியர் ஆகலன்னா செகண்ட் சமன்ஸ் இன்னொரு தடவை ஃப்ரெஷ் சமன்ஸ் வந்து கோர்ட் வந்து இஷ்யூ பண்ண சொல்லும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒருவேளை அந்த ஃப்ரெஷ் சமன்ஸ் இஷ்யூ பண்ண சொல்லும் போது கோர்ட்ல வந்து பிரைவேட் நோட்டீஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணலாம். பிரைவேட்டா நேரடியா அட்வொகேட் ஒரு லெட்டர்ல இருந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ஐடி கார்டுல வச்சு அக்னாலஜ்மெண்ட் டியூல வந்து ஃபைல் பண்ணலாம், நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். அது வந்து கோர்ட்டோட பர்மிஷனோட தான் பண்ணணும், பர்மிஷன் இல்லாம பண்ணக்கூடாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, சமன்ஸ் சரிவர சர்வ் பண்ணப்பட்டுருச்சு, அவரும் அந்த சமன்ஸ் ரிசர்வ் பண்ணிட்டாரு, ஆனாலும் அவருக்கு கோர்ட்டுக்கு வரல, டிஃபெண்டன்ட் கோர்ட்டுக்கு வரல அப்படின்னா அந்த கேஸ் எக்ஸ்பார்ட்டியா ப்ரொசீட் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸ்பார்ட்டி ப்ரொசீடிங்ஸ்ன்றது வேற, எக்ஸ்பார்ட்டி டிகிரின்றது வேற. அன்னைக்கே தீர்ப்பு ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. ட்ரையல் வந்து டிஃபெண்டன்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஒருதலை பட்சமா டிஃபெண்டன்ட்ட ஒரு தோன்றா தரப்பினரா கருதி ஒருதலை பட்சமா ஒரு விசாரணை நடக்கும் அந்த கேஸ்ல. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பார்ட்டின்னு பேரு. அதாவது ஒருத்தர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம், அவருக்கு வந்து கேஸ் இருக்கிறது தெரியும்ன்றது தெரியும், ஆனா அவர் கோர்ட்டுக்கு வர மறுக்கிறாரு, தவறாரு அப்படின்னா அவர் இல்லாத பட்சத்துல என்னெல்லாம் எவிடன்சஸ் எடுக்கணும்னு விசாரிக்க முடியுமோ அதெல்லாம் நடத்திடுறதுன்றதுக்கு பேர் தான் எக்ஸ்பார்ட்டி. இது ரெண்டாவது பாசிபிலிட்டி.
மூணாவது பாசிபிலிட்டி, சமன்ஸ் வந்து சரியான நேரத்துல சர்வ் ஆகாம போய் அதனால அந்த டிஃபெண்டன்டால வர முடியல அப்படின்னா, அதாவது நாளைக்கு ஹியரிங்னா இன்னைக்கு மத்தியானம் தான் என் கைக்கு சமன்ஸ் வந்துருது, அதனால என்னால வர முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை. எனக்கு போதுமான அளவு கால அவகாசம் கிடையாது. இதை ஒரு அட்வொகேட் கிட்ட காமிச்சு என்ன இது தெரிஞ்சுக்கிட்டு கோர்ட் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கான கால அவகாசம் எனக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இல்ல வேற ஊர்ல இருக்கேன், எனக்கு வந்து ஒரு நாள் முன்னாடி தான் வருது, எனக்கு வந்து அங்கேருந்து இங்க வரத்துக்கு ஆன சூழ்நிலை இல்ல. இந்த கோர்ட்ல வந்து ஒரு அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்றதுக்கோ இல்ல நேரடியா வந்து ஆஜராகிறதுக்கான வழி இல்லாத ஒரு சூழ்நிலை, அவ்வளவு கம்மி குறுகிய கால அவகாசத்தை கொடுத்து அந்த சமன்ஸ் வந்து சர்வ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு அட்ஜாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடுத்த அட்ஜாயின்மெண்ட்ல டிஃபெண்டன்ட் வந்து இந்த ரீசன்ஸை கோட் பண்ணாலே அவர் வந்து ஏற்றுக்கப்படுவாரு அப்படின்றது இருக்கு. சரி, நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், எக்ஸ் பார்ட்டி டிக்ரின்றது வேற, எக்ஸ் பார்ட்டி ப்ரொசீடிங்ஸ்ன்றது வேற. அதாவது அந்த கேஸோட விசாரணையை வந்து டிஃபெண்டன்டோட ஆப்சன்ஸ்ல அவர் இல்லாதப்போ ஒருதலைபட்சமா அதை நடத்துறதுக்கு பேரு எக்ஸ் பார்ட்டி ப்ரொசீடிங்ஸ். எக்ஸ் பார்ட்டி டிகிரி வந்து அந்த டிஃபெண்டன்ட் இல்லாமே தீர்ப்பே எழுதப்பட்டுருச்சு அப்படின்னா, தீர்ப்பாணை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு எக்ஸ் பார்ட்டி டிகிரி. சோ எக்ஸ் பார்ட்டி டிகிரியை செட்டிசைட் பண்றதுன்றது தனியா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஆர்டர் 9 ரூல் 13ல கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸ் பார்ட்டி ப்ரொசீடிங்ஸ் வந்து செட்டிசைட் பண்றது ஆர்டர் 9 ரூல் 7ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேஸ் நடந்துட்டே இருக்கும் போது அந்த டிஃபெண்டன்ட் வந்து எனக்கு எதிர நான் இந்த காரணத்தினால என்னால வர முடியல, அதனால அந்த கோர்ட்ல வந்து நான் இன்னைக்கு ஆஜராக தயாரா இருக்கேன், இனிமேல மேற்கொண்டு இருக்கிற அட்ஜான் வாய்தாக்கெல்லாம் நான் ரெகுலரா வரேன் அப்படின்னு கோர்ட் முன்னாடி அவரை ஆஜர்படுத்திட்டாரு அப்படின்னா ஆர்டர் 9 ரூல் 7 கீழே அடுத்த வாய்தா இல்ல அந்த கேஸோட விசாரணை நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு வாய்தா நாள் அன்னைக்கு டிஃபெண்டன்ட் வந்து ஏன் முந்தின கேசஸ்க்கெல்லாம் முந்தின ஹியரிங்ஸ்க்கெல்லாம் அவர் ஏன் வரல அப்படின்றதுக்கான சரிவர காரணத்தை சொல்லி அவர் ஆஜராயிட்டாரு அப்படின்னா அவரோட பிரசன்ஸ் வந்து ஏத்துக்கப்பட்டு அந்த கேஸ வந்து பழைய அந்த கிளாக்க திருப்பி வைக்கிற மாதிரி பழைய பொசிஷனுக்கு வந்து அவர் ரெஸ்டோர் ஆகப்படுவார். ஆனா ஒருவேளை அவர் சரியான காரணங்கள் கொடுக்க முடியாத சூழ்நிலையில என்ன விஷயம்னா அவர் வந்து அவர் பொசிஷன் ரெஸ்டோர் ஆகாதை தவிர்த்து அவர் இந்த விசாரணையில பங்கேற்க முடியாதுன்ற ஒரு நிலையில கோர்ட் வந்து அவரை தள்ளிடாது. இதுதான் சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆஸ்பெக்ட். இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஸ்ல அஃபர்ம் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு ஆர்டர் 9 ரூல் 7 கீழே ஒரு ஃபர்தர் வாய்தா ஒரு எக்ஸ் பார்ட்டி ப்ரொசீடிங்ஸ் நடக்கிறது, இவர் வந்துட்டாரு, முன்னாடி 2 வாய்தா இந்த ரீசன் தான் என்னால அட்டன் பண்ண முடியலன்னு வந்து கோர்ட்ல சொல்லிட்டாரு, அது ஏற்புடையதான ஒரு காரணமா இருக்குன்னா அவர் பழைய பொசிஷனுக்கு வந்து அவர் வந்து திரும்பி வைக்கப்படுவார். பட் அதே சமயத்துல முன்னாடி ஹியரிங்க்கு சரியான ஒரு ரீசன் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அவர் வந்து ரிலிகேட் ஆக மாட்டாரே தவிர்த்து அந்த விசாரணையில பங்கேற்கிறதுக்கான எல்லா ரைட்டும் அவருக்கு இருக்கு அப்படின்றதுதான் அவரோட பொசிஷன். சோ எக்ஸ் பார்ட்டியா இருந்தாலும் அவர் வந்து அந்த விசாரணைக்கு பங்கேற்கிறதுக்கான அந்த பொசிஷன் இருக்கு அப்படின்னு. சோ எல்லா பாசிபிலிட்டிஸும் இந்த எக்ஸ் பார்ட்டி டிகிரியா இருக்கட்டும், எக்ஸ் பார்ட்டி அட்ஜாயின்மெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லா பாசிபிலிட்டிஸும் இந்த சிவில் ப்ரொசீஜர் கோட் ஆர்டர் 9 கீழே, குறிப்பா சொல்ல போனா ஆர்டர் 9 ரூல் 7 கீழையும் ஆர்டர் 9 ரூல் 13 கீழையும் அனலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு கேஸ் ஜட்மெண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஜட்மெண்ட் ஆகல பட் இந்த டேட் அன்னைக்கு ஜட்மெண்ட்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்டர் 9 ரூல் 7 அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண முடியாது. திரும்பி வந்து எனக்கு வந்து விசாரணைக்கான வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான ரைட் கிடையாது. ஒன்ஸ் ஜட்மெண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணா இட் ஹஸ் அட்டைன்ட் ஃபைனாலிட்டின்னு அர்த்தம். முக்கியமான ஒரு சில கோர்ட்ஸ்ல பார்த்தோம்னா ஜட்மெண்ட் போஸ்டட் ஃபார் ஜட்மெண்ட்னா லிஸ்ட்ல இருக்குமே தவிர்த்து கால் பண்ண மாட்டாங்க அந்த கேஸ். ஏன்னா ஈவினிங் டைம் வந்து அந்த ஜட்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சைன் பண்ணி வைப்பாங்களே தவிர்த்து நிறைய கேஸ் கோர்ட்ஸ்ல நான் பார்த்திருக்கேன் அந்த கேஸை கால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ரெலவெண்ட் ஹியரிங் கிடையாது, அந்த பிரசன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து அப்போ நெசசரி கிடையாதுன்றதுதான் விஷயம். சோ இதெல்லாம் வந்து எக்ஸ் பார்ட்டி டிகிரி பத்தி இல்ல டிஸ்மிசல் ஃபார் டிஃபால்ட் பத்தி இருக்கக்கூடியது. அடுத்த வீடியோல வந்து எக்ஸ் பார்ட்டி டிகிரி எப்படி செட்டிசைட் பண்றதுன்னு பத்தி ஆர்டர் 9 ரூல் 13 பத்தி ஸ்பெசிபிக்கா அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்.